வணக்கம் நண்பர்களே. எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் ஃபுட்பால் விளையாட கொஞ்சம் தொலைவில் இருக்க கிரவுண்டுக்கு போயிடுவேன். இந்த வாரம் என்ன ஆச்சுன்னா அந்த கிரவுண்ட்ல வேற ஒரு ஈவெண்ட் நடத்துறாங்களாம். அதனால எங்களுக்கு கிரவுண்டு கிடைக்கவில்லை. ஈவெண்ட்லாம் நல்லா நடத்துங்கடா, அதை ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை நடத்துறீங்கன்னு இந்த கேள்வி மண்டையில ஓடிட்டே இருந்தது. லைட்டா இல்லாம ரொம்பவே மைண்ட் பக் ஆயிட்டேன். அதனால என்ன பண்ணோம்னா வீட்டுல ஒரு 4 டிக்கெட் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. அவங்க எல்லாரையும் போட்டுன்னு பீச் பிளான் போலான்னு நைட்டு யோசிச்சு தான் படுத்தேன். ஆனா அந்த 4 டிக்கெட்ல 2 டிக்கெட் பிஸ்கெட்டை போட்டுருச்சு. காலையில பீச் பிளான் போட்டு சாப்பிட போலன்னா எப்படி, அதனால ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் இங்க போட்டுட்டு சன்ரைஸ் பார்க்க செகண்ட் அப்பாயின்மெண்ட்டை போட்டு பீச்சுக்கு வந்துட்டோம். வழக்கத்துக்கு மாறா இன்னைக்கு சன்ரைஸ் ரொம்ப அழகா இருந்தது. நானும் ரொம்ப நாள் கழிச்சு ஹேண்ட் ஸ்டாண்ட்லாம் பண்ணி பார்த்தேன். ஆனா வரவே இல்லை நண்பர்களே. விட்டதை பிடிக்கணும். காலங்காத்தால இவ்வளவு பண்ணிட்டு காஃபி போடலன்னா எப்படி, அதனால நல்லா சூடா ஒரு கருப்பட்டி காபி போட்டோம். காலை காபி சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் வீட்டுக்கு வந்து ஆளுக்கு ஒரு சைடு சொருகிட்டு இருந்தோம். பொறுமையா இருந்து ஸ்னேக் பாபுக்கு தண்ணியை ஊத்திட்டு இன்னைக்கு சீக்கிரமாவே எடிட்டிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டேன். ஆனா ஃபைனல் ஒர்க் பண்ணி போஸ்ட் பண்ணதா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. மதியத்துக்கு நல்லா வெயிட்டா முட்டை சிக்கன் அடிச்சு சாத்திட்டு ஃபுட்பால் விளையாடுறதுக்கு ரொம்ப சீக்கிரமாவே கிளம்பி நம்ம நண்பரை பிக்கப் பண்ண வீட்டுக்கு வந்துட்டேன். அவனும் கண்டென்ட் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டான். எடிட்டிங்ல கொஞ்சம் டவுட்னு சொல்லிட்டு இருந்தான். அதெல்லாம் என்னன்னு பார்த்துட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். கூட்டணி வச்சு வீடியோ போட ஆள் கிடைச்சாச்சு நண்பர்களே. எங்களுக்கு முன்னாடியே பாய்ஸ் எல்லாம் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க போய் கிட் கட்டிட்டு ப்ளே பண்ண கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் மேட்ச் நானும் கூட்டணி தலைவரும் ஒரே டீம். அதுக்கப்புறம் நான் காஃபி நண்பர் அப்புறம் யுவா எல்லாம் ஒரே டீம் ஆடணும். கேம்லாம் செம்மையா போச்சு. கோல் லீட்லாம் நிறைய செட் பண்ணோம். நான் வேற ஒரு டைம் ட்ரிபிள் பண்றேன்னு போன்லயே பால் அடிச்சிட்டேன். அப்புறம் மாசா ஒரு பெனால்ட்டி அடிச்சேன். வீட்டுக்கு வந்து நல்ல தூக்கம் நண்பர்களே. பாடியை நல்லா ரீகம்போ பண்ணி ஆப்ளிக்ஸ்லாம் வச்சு ஒரு ப்ராப்பர் அத்லெட்டிக் பிசிக் கொண்டு வரலான்னு இருக்கேன். பார்ப்போம். நைட்டு சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுட்டு இன்னைக்கு நாளை முடிச்சுக்கிட்டேன் நண்பர்களே. நாளைக்கு பார்ப்போம். பாட்டா.